ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியிலேருந்து புக்கிங் பற்றி வந்திருக்கிற 2 புது அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸோட தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங் நவம்பர் 26 காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான புக்கிங் இது. அண்ட் ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சேர்த்து ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் நவம்பர் 26 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா 22 புக் பண்ணுறவங்களோட ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரத சப்தமி சேவா அப்போ வரும், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி, பரகாமணி சேவா, நவநீத சேவாவோட புக்கிங் 26 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சேவாக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில். ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ரத சப்தமிக்கு நம்ம சேவா செய்யணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு 22 ஸ்லாட் புக் பண்ணுறவங்க ஜனவரியில் 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க தான் புக் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா எந்த டேட்டில் நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கு தான் ரிப்போர்ட்டிங் டேட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரகாமணி சேவா நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் நாள் மத்தியானம் 2 to 4 நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயிலாக எப்படி புக் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இப்போ 4 மணிக்கு செக் பண்ணுறப்போ 300 கோட்டா கிட்ட அவைலபிலிட்டி காமிச்சது. திவ்ய தர்ஷன் டோக்கனும் மத்தியானம் 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லையும் போகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் இன்றைக்கி நைட்டு சந்திரபிரபை வாகன சேவா, நாளைக்கு காலையில் ரத உற்சவம் அண்ட் நாளைக்கு நைட்டு அஸ்வவாகன சேவா. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,082 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 2.87 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,686 பேர். நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.